மாவீரர் இது பண்ணியிருக்காங்க. பரமக்குடியில் கூட நேற்று விழான்னு நினைக்கிறேன் இல்லையா, மாநாடு விழாவை நடத்தியிருக்காரு. அங்கே கூட சில வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி அவருடைய வேட்பாளர் அவர் காரைக்குடியில் நிற்பார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருப்பது உண்மை. அதை பற்றி நம்ம முன்னாலோட பேசியிருக்கோம். நிற்கலாம், எங்கே வேணாலும் நிற்கலாம், அதில் ஒன்றும் அவருடைய விருப்பம். அது சூழ்நிலைகள் மற்ற அந்த சாதகமான சூழ்நிலைகள் எங்கே இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ தொகுதி ஏன் இதை சொல்கிறோன்னா, இந்த மாதிரி காரைக்குடி இந்த மாதிரி ஒரு, அதாவது முழு நகரமும் இல்லாமல் குக்கிராமமும் இல்லாமல் ஓரளவுக்கு அந்த பகுதி, அந்த சுற்றி கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடங்களாக உள்ள இடங்கள் அவர் தேர்வு பண்ணுவார். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இன்றைக்கி அறிவிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் தேர்தலை ஒட்டி அவர் அறிவிப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பேராவது இன்றைக்கி சொல்லும்போது தான் இவங்க பேர்லாம் ஞாபகம் இருக்குது. நம்ம திருப்பி இவங்க வ.உ.சி., வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய பாரதி, மாப்போசி, இப்படி தமிழுக்காகவும் இவங்கெல்லாம் போராடினவங்க பேர் சொல்லலைன்னா அடுத்தடுத்த தலைமுறையில் பாரதியா யாருன்னது, இந்த ஜெமினி கணேசனோட ஜோடியை நடிப்பாங்களே ஒரு அம்மா பாரதின்னு, கன்னடத்தில் வந்தாங்க, அவங்க தானே பாரதி அப்படின்னு கேட்குற நிலைமை வந்துடும். அட்லீஸ்ட் இப்போது சீமான் போன்றவர்கள் இதை சொல்லி கொண்டு இருப்பதனால் அடுத்த தலைமுறைக்கு இது இந்த தகவல் போய் சேரும். அந்த வகையில் நம்ம சந்தோஷப்படலாமே தவிர, சீமான் தேசிய விரோதமாக பேசுகிறார், அவரை ஏன் ஆதரிக்கிறீர்கள்? நம்ம சீமானுடைய கருத்தியல் எது சரியாக இருக்கோ அது சரின்னு சொல்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் அது நம்மளுடைய ஒரு கண்ணோட்டத்தில் அது சரியில்லை என்றால் சரியில்லை என்று சொல்கிறோம். இது சீமானை மட்டும் இல்லை, எந்த தலைவரையும் எந்த கட்சியும் சொல்கிறோம். அது கள ஆய்வு எப்படியும் அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார், அதை வச்சு சீமான் அவர்கள் நிற்கலாம், எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கலாம். நிச்சயமாக அரசியல் கருணை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தினம் நாம் தமிழர் சார்பில் மாவீரர் தின பொதுக்கூட்டம் வச்சுருக்காங்க. இப்போ வெகுவாக பல மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. குறிப்பாக கடந்த இணையச்சி பொதுக்கூட்டத்துக்கு வந்த மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் தரப்பில் சொல்கிறாங்க. ஒரு படி மேலே போய் எந்தெந்த தொகுதியில் அவங்க பொதுக்கூட்டமோ மாநாடுகளோ வைக்கிறாங்களோ அந்தந்த தொகுதிக்கான வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டு வராங்க. எப்படி சார் பார்க்குறீங்க இது? முதல்ல நீங்கள் மாவீரர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் நினைக்கிறேன் இல்லையா, நேற்று பிறந்த நாள். நேற்று அதுதான் கொண்டாடி இருக்காங்க. இன்றைக்கும் அதோடைய தொடர்பான விழாக்களாக நீங்கள் எங்கேயோ பிறந்த ஒரு மாவீரரை பற்றி பேசி விழா கொண்டாடுறீங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள், செவுத்தில் இடமே இல்லை, அவ்வளோ போஸ்டர். யார் சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஒரு மாவீரர் பிறந்திருக்கார் இன்னைக்கா? ஆமாம். யார்? வாழும் மாவீரர். புரியலையே சார், யார்? தமிழை வாழ வைத்து கொண்டிருப்பவர். என்னங்க இன்னும் புரியல நீங்கள்? நமது தமிழ்நாட்டின் துணை முதல்வர் ஐயா உதயநிதி அவர்கள். உதயநிதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி, இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியுமா? நாங்கள் எவ்வளோ அன்பாக அவரை மாவீரர்னு அழைக்கிறோம். கழக மாவீரர், திராவிட மாவீரர். அவர் அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு 49வது நம்ம பிறந்தநாள். அங்கங்கே போஸ்டர். இன்னைக்கு செய்தித்தாள் எடுத்தால் செய்தியே ஒன்றும் காணும். எல்லா செய்தித்தாள்லேயும் பக்கம் பக்கமாக இந்த அமைச்சர், அந்த அமைச்சர், அமைச்சர் பையன், அவர் இவர், அதுவே இதயமே, இதயத்தின் துடிப்பே, துடிப்பின் இதயமே, திராவிடத்தின் எதிர்காலமே. அப்போது அதை திராவிட தலைவரே, இவர் திராவிட தலைவர்னா அப்போது ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன? அவர் இனிமேல் தலைவர் இல்லையா? இப்படி இருக்குமோ? இவர் தலைவர், அவர் பெருந்தலைவர், அப்படி இருக்கலாம், நமக்கு தெரியல. அவர் திராவிட பெருந்தலைவர்
யார்? ஐயா ஸ்டாலின் அவர்கள். இப்பொழுது வந்திருக்கும் இளையவர் சின்னவர் எனப்படும் ஐயா உதயநிதி அவர்கள், துணை முதல்வர் அவர்கள், திராவிட தலைவர். திராவிடத்தின் எதிர்காலமே. இந்த திமுக காரங்களுக்கு வந்து இன்னும் சரியாக புரியல. திராவிடம் அவங்களுக்கு புரியல. நம்ம சொல்லித்தரோம். யார்? திமுக காரங்களுக்கு நம்ம திராவிடம் சொல்லித்தரோம். ஐயா போஸ்டர் ஓட்டும்போது திராவிடத்தின் எதிர்காலமேன்னு உதயநிதி அவர்களை பார்த்து ஓட்டினீங்கன்னா அப்புறம் இன்ப நீதிக்கு என்ன போஸ்டர் ஓட்டுவீங்க? நான் கேட்குறது நியாயமாக இல்லை. இன்ப நீதிக்கு ஒரு பிறந்தநாள் வருமா? அன்றைக்கி போஸ்டர் ஓட்டணுமா? நம்ம எல்லா மந்திரியும் உழுந்து கும்பிடணுமா? அவருக்கு 22 வயசு பையன். அதனால் என்ன, அந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்காருன்னா உழுந்து கும்பிடணும்ல. அது கும்பிடணுன்னா அவர் தானே எதிர்காலம். அப்போ நீங்கள் என்ன போட்டுக்கணும்? திராவிடத்தின் நிகழ்காலமேன்னு போட்டுக்கணும். யாரை? உதயநிதி அவர்கள். அப்போ தான் இன்ப நிதியை வந்து எதிர்காலமேன்னு போடலாம். ஆனால் என்ன ஆகிடும்னா ஜனங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸ்டாலின் அவர்களை வந்து அப்படின்னா இவர் நிகழ்காலம்னா அவர் கடந்த காலமா? இப்போ ஒரு குழப்பம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கூட அவங்க வந்து புத்திசாலித்தனமாக அப்படி செஞ்சுருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து மாவீரன் சொன்னோன்னே, அதாவது தமிழர்களுக்கெல்லாம் மாவீரன் என்று சொன்னால் மேதகு பிரபாகரன் ஞாபகம் வரும். திராவிடர்களுக்கெல்லாம் வேறு மாதிரி ஞாபகம் வரும், வேறு ஆட்டில் ஞாபகம் வரும். எனக்கு அதில் வேறு ஒரு சின்ன கவலை. இங்கே வரும்போது ஒரு மந்திரி யாரோ போஸ்டரும் ஒட்டியிருந்தார், பேப்பர்லேயும் பார்த்தேன். தமிழ் போல் வாழ்க உதயநிதி அவர்கள். ஏன் அப்படிலாம் திட்டுறீங்க? அவர் ஏன் சார்? அது நல்ல மனுஷன். 49 வயசில் ஒரு துணை முதல்வர் ஆகியிருக்காரு. அடுத்தது எப்போது அடுத்த வருஷம் முதல்வர் ஆவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 50 வயசில் அவர் போய் தமிழ் போல் வாழ்க. தமிழ் எங்கெங்க வாழுது? ஆளுங்கட்சி நடத்துகிற டிவிலாம் திறந்து பாருங்கள், சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ப்ரோக்ராமை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை, இந்த ஃபீட்பேக்கை எங்கள் நம்பரில் நம்பரில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களை பார்த்து மிஸ் யூ, பை, குட் நைட். இதான் தமிழ். செம்மொழி காக்கிற தமிழ் சேனல் இல்லை, ஆளுங்கட்சி நடத்துகிற சேனல். தமிழ் வளர்க்குற கட்சி, செம்மொழியை பாதுகாக்கும் கட்சி, இவங்க நடத்துகிற சேனல். அவன் பாருங்கள், ஆனால் அவனை பள்ளம்னு சொல்ல சொன்னால் பள்ளம்ங்கிறான். சரி, திங்கிற இனிப்பில் போடுற வெள்ளம்னு சொன்னால் வெள்ளம். கரும்பும் வெள்ளமும் பொங்கலுக்கு கொடுக்குது. அதான் டிசம்பர்லேயே வெள்ளம் வந்துடுச்சு. அப்புறம் தனியாக ஜனவரியில் வேறு வந்து வெள்ளம் வேறு நீங்கள் பொங்கலுக்கு வேறு கொடுக்குறீங்க. அவனுக்கு சரி, இல்லைன்னா வருதான்னு பார்த்தா இல்லும் வரல, எள்ளும் வரல, எங்கேருந்து வரப்போகுது? தமிழை ஒழுங்காக உச்சரிக்க வந்து முடியவில்லை இந்த தலைமுறையால். 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான் தமிழில். 8ஆம் கிளாஸ் பையன் 2ஆம் கிளாஸ் தமிழ் அந்த இதெல்லாம் பாடம் படிக்க முடியல. செம்மொழி இப்போ கூட செம்மொழி பூங்கா, அது என்ன பூங்கா? செம்மொழி பூங்கா. நான் வந்து மொழிக்கு எதிரானவல்ல, நான் தமிழன். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 புஸ்தகம் தமிழில் எழுதியிருக்கேன், 3 கவிதை புத்தகம். நான் தான் சொல்லியிருக்கேன், உய சாமிநாதையர் என்ற கூடிய தமிழ் தாத்தா என்பவருடைய அந்த வம்சத்தில் வந்தவன் நான், அந்த கிளை வம்சத்தில். அதனால் பெருமை சொல்ல, நான் தமிழன். நான் ஒன்றும் பாரசீகத்துலேருந்துலாம் வரல, எவனோ பொய்யா எழுதிட்டு போனாமல். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து செம்மொழி பூங்காவுக்கு செம்மொழின்னு பேர் வைக்கிறீங்க. நீங்கள் நடத்துகிற சேனலில் தமிழ் கொஞ்சம் ஒழுங்காக உச்சரிக்கிற மாதிரி ஏற்பாடு ஆளுங்களை எடுக்கக்கூடாதா? அப்படின்னா தமிழில் வந்து பேசுகிற அளவுக்கு இளைய தலைமுறையில் ஆட்கள் இல்லை என்று அர்த்தமா? அப்புறம் செம்மொழி பூங்கானா அவன் என்ன பண்ணுவான்? செம்மொழி எழியில்ல, செம்மொழிம்மா, ஒருத்தன் செம்மொழிம்மா. அவனுக்கு பூங்காவுக்கும் வித்தியாசம் தெரியாது. இதுதான் நீங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளை சுற்றி. இந்த சமயத்தில் போய் தமிழ் போல் வாழ்க அப்படின்னு அவர் சொன்னால், தமிழ் இப்படி சின்னாபின்னமாக கிடக்குது. இப்போ போய் அவரை போய் தமிழ் போல் வாழ்கன்னு சொல்கிறது வந்து நியாயமாக இருக்குமான்னு சொல்கிறோம். நீங்கள் மாவீரர்னோன்னு என்னுடைய சிந்தனை வந்து வேறு பக்கம் போயிடுச்சு. மாவீரர் இது பண்ணியிருக்காங்க. பரமக்குடியில் கூட நேற்று விழான்னு நினைக்கிறேன் இல்லையா, மாநாடு விழாவை நடத்தியிருக்காரு. அங்கே கூட சில வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்.
நீங்கள் காரைக்குடியில் இன்னைக்கு மாவீரன் இன்னைக்கு அவருடைய வேட்பாளர் அவர் காரைக்குடியில் நிற்பார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருப்பது உண்மை. அதை பற்றி நம்ம முன்னாலோட பேசியிருக்கோம். நிற்கலாம், எங்கே வேணாலும் நிற்கலாம், அதில் ஒன்றும் அவருடைய விருப்பம். அது சூழ்நிலைகள் மற்ற அந்த சாதகமான சூழ்நிலைகள் எங்கே இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அது கள ஆய்வு எப்படியும் அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார். அதை வச்சு சீமான் அவர்கள் நிற்கலாம், எந்த தொகுதியில் வேணாலும் நிற்கலாம். நிச்சயமாக சென்னை போன்ற நகரங்களில் நிற்பதற்கு வாய்ப்பில்லை. எதனால்? இல்லை எப்போவுமே இப்போ அவர் யார் கூட எதை அவர் டார்கெட் பண்ணி அவர் அரசியல் பண்ணார்? விவசாயிகள், அந்த மாதிரி தமிழ் 5 நிலங்கள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, விலங்குகள், மாடுகளை வைத்து மாநாடு, மரங்களை வைத்து மாநாடு, கடலம்மா, டெல்டாவில் தண்ணீர், இப்படி நம்ம பேசியிருக்கோம். அது நிறையா இயற்கையுடன் இயைந்து அந்த தன்னுடைய கருத்தியல் அரசியலை கொண்டு போகிறாரு. அப்படி போனால் அது எங்கே போகணும்? கிராமத்துக்கு தான் போகணும். கிராமம்னா நான் சொல்கிறது குக்கிராமம்னு அவசியம் இல்லை. பெரிய நகரங்களில் நீங்கள் நம்ம ஆளுங்களை கேட்டிங்கன்னா மரம்லாம் இந்த ரோடெல்லாம் மரத்தெல்லாம் வெட்டினா தாங்க சரியாக வரணுமா. இந்த மரத்தினால தான் ஆக்சிஜன் வருது, அதனால தான் சுற்றும் சூழ்நிலை ஓரளவுக்காவது இருக்குது. மக்கள் இந்த அளவுக்கு ஆரோக்கியமாக, அது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் இந்த அளவுக்கு இருப்பதுக்கு காரணமே இந்த மரம், செடி கொடிகள், மரங்கள் தான். நாங்கள் தான் பெரும்பாகத்தில் அது என்ன சதுப்பு நிலத்திலேயே நாங்கள் என்ஓசி இல்லாமல் 200 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு 2500 கோடி ரூபா ப்ராஜெக்ட் தனியாருக்கு போடுறவங்க தானே. மக்களுடைய நிலத்தில் 3 கிலோமீட்டர் பெரிய மேம்பாலம் போட்டிருக்காங்க. எந்த துறை, அரசு துறை கேட்டாலும் நான் கொடுக்கல அப்ரூவல்ன்றா. யாருமே அப்ரூவல், உங்களால் ஒரு சின்ன குடிசை போட்டுற முடியுமா ரோட்டில் இல்லை, ஒரு இடத்துல அதுக்குள்ளே எத்தனை பேர் வருவாங்க? இப்போ கூட ஒரு 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 யூடியூபர், பிரபலமான யூடியூபர் போட்டிருக்காரு, சென்னையில் நீங்கள் எங்கே வீடு கட்டினாலும் உடனே லோக்கல் கவுன்சிலர் மச்சான், கவுன்சிலர் தம்பி, கவுன்சிலர் புருஷன் யாராக வந்துடுவாங்க. 10%. இது ஏதோ புதுசாக நடக்கிறதா நான் சொல்லலை. நான் தமிழக அரசியல் பத்திரிகை ஆரம்பித்த பீரியடில் 2008 ஆரம்பித்தேன். ஒரு 2009-10 திடீர்னு அது 4-5 மாடி பில்டிங், என்னுடைய சொந்த பில்டிங்கு. நான் ஒன்றும் அரசியலில் சம்பாதிச்சது இல்லைங்க. இந்தோனேஷியாவிலலாம் இருந்து உழைச்சி 18 வருஷத்தில் சம்பாதிச்ச பணம். வாசலில் சும்மா ஏதோ உள்ளே ஏதோ அந்த காம்பவுண்ட் வால் உள்ளே ஏதோ ஒரு சின்ன இது இடிஞ்சு போச்சு அந்த பார்க்கிங் ஏரியாவில். அது கட்டுறதுக்காக கொஞ்சம் சும்மா ஒரு 200-300 கல், இல்லை 500 கல், அதுவும் ஒரு மணலும் கொஞ்சம் 2 வண்டி மணல் கொண்டு கொட்டியிருக்கு. அது எங்கே உள்ள ஒருத்தர் வந்துட்டார், லுங்கி கட்டிட்டு, யார் ஒருத்தர் கீழே கவுன்சிலர் அனுப்பிச்சார். இங்கே என்னமோ வீடு என்ன கட்டுறீங்க? இல்லைங்க, அங்கே இந்த பார்க்கிங் ஏரியாவில் இதை கொஞ்சம் இடிஞ்சு போச்சு, அதை ஃபுல்லாக இடிச்சிட்டு அது ப்ராப்பராக ஒரு செவரு கட்டுறோம் பார்க்கிங்கில். ஒன்றும் ஃப்ளோர்லாம் ஒன்றும் ஆட் பண்ணல. இல்லை நீங்கள் எங்கே செங்கல் கொட்டினாலும் இல்லை உள்ளே தானே கொட்டியிருக்கோம், ரோட்டில் கூட கொட்டலையே, ஒன்றும் யாருக்கும் பப்ளிக் பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக பில்டிங் எங்களுது. 5000 ரூபா வாங்கினாட்டு சொன்னார் கவுன்சிலர். மேலே என்கிட்ட 4வது மாட்டில் நான் என்கிட்ட 5000 ரூபா கேட்குறேன். யார்? கவுன்சிலர் அனுப்பிச்சாருன்னு சொல்கிறேன். மேலே முதலாளி தான் தருவார், பாஸ் தான் தருவார். மேலே வாங்கிக்க சொன்னார். மேலே இங்கே அனுப்பு. மேலே வந்தான், 5000 ரூபா வரப்போகுது. வந்தவொன்னே கூப்பிட்டு, அப்போல்லாம் செல்ஃபோனு இந்த கேமராமேன் இருப்பார், இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குப்பா. யார் அனுப்பிச்சாங்க? கவுன்சிலர். அவர் பேர் என்ன? ஏதோ ஒரு பேர் சொல்கிறார், சுப்பிரமணியன். ஏன்ப்பா இந்த ஏரியாவில் பொம்பளை கவுன்சிலர் வச்ச? பொம்பளைங்களை சுப்பிரமணியன் பேர் வைப்பாங்களா? இல்லைங்க, இவர் தான் கவுன்சிலர் புருஷங்க. அப்புறம் அவர் எப்படி பணம் கேட்டு அனுப்புகிறாரு? அவர் தாங்க கவுன்சிலர் ஆஃபீஸில் போனீங்கன்னா அவர் தான் உட்காந்துருப்பார். திமுக கவுன்சிலர் 2006-11. நான் சொன்னேன், நம்பர் கொடு, ஒரு வார்த்தை பேசிட்டு. இவ்வளோ கம்மியாக கேட்குறாரு, அதிகமாக கேட்பார்னு எதிர்பார்த்தேன். நம்பர் கொடு,
என்னத்துக்கு சார் நம்பரு? நீ கொடுக்குறியா பத்திரிக்கையில் உன் படம் போட்டுமா? நம்பர் கொடுத்துட்டான். இந்த ஃபோன் பண்ணி யார்கிட்ட கேட்குற பணம்? எதுக்கு பணம் கேட்குற? நான் ஏதாவது பில்டிங் கட்டுறேன்னா தலை நான் கூட போடுறேன்னா சார் இப்போ இடிஞ்சு போனதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு மணல்களை கொண்டு வந்து உள்ளே கொட்டியிருக்குதான். இது உனக்கு எதுக்கு 5000 ரூபா கொடுக்கணும்? சார் உங்கள் பத்திரிக்கைன்னு தெரியாது சார். நீங்கள் பத்திரிக்கை வாசலில் பெருசாக பத்திரிக்கை பேர் பில்டிங் போட வேண்டியதானே சார்? என் பத்திரிக்கையில் ஏன் பணம் கேட்டேன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கல. நீ யார் வசூல் பண்ணது கேட்டு? இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க சார். அவன்கிட்ட கொடுங்க. எங்கே போய் சார்கிட்ட போய் எங்கே போய் வெளியே வாடா நாயே முடிஞ்சு போச்சு மேட்ரு. இது எப்போது 2006-11 ஆட்சியும் போது அன்றைக்கி 5000 ரூபாயாக இருந்தது. இன்றைக்கி ஒரு பிரபல யூடியூபர் ஒருத்தர் அவர் வந்து 2 திமுக நிர்வாகியை போட்டு நீங்கள் எவ்வளவு கட்டுறீங்களோ அதில் 10% கொடுக்கணுமா. இது வந்து தனி. இவங்கெல்லாம் நகர செயலாளர் இந்த மாதிரி, அதாவது சிஎம்டிஏக்கோ கவுன்சிலருக்கோ அவர் சொல்கிறாரு. யார் அந்த கட்டுறவர்? அவங்க சொல்கிறாங்க கவுன்சிலருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. கவுன்சிலர் கொடுத்தா அது எங்களுக்கு கணக்கு கிடையாது. இப்போ கவுன்சிலருக்கு தனியாக கொடுக்கணும், நகராட்சி செயலாளருக்கு தனியாக கொடுக்கணும், அப்புறம் மாவட்ட கட்சி செயலாளருக்கு தனியாக கொடுக்கணும், அப்புறம் மேயர் வகைராவுக்கு அவங்க யாராவது அவங்க சார்பில் வந்து யாராவது கேட்பாங்க, எந்த ஊரோ அந்த ஊர் மேயரு. அப்படி வந்து அப்புறம் கேட்டால் தலைமைக்கு எவ்வளோ கொடுக்கணும், உங்கள் பில்டிங்கோட இதை பொறுத்து. ஒருத்தன் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டுறான் இல்லை ஒரு பில்டிங் கட்டுறான்னா இப்படி அவன் கொடுக்குறதே ஒரு 30 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுக்கணுன்னா அப்போ அவன் 80 லட்சம் ரூபா செலவு பண்ணி தான் அவன் 50 லட்சம் ரூபா வீடு கட்ட முடியும். இதை விட ஒரு அராஜகம் எங்கே நடக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போ வந்து தொகுதி வந்து ஏன் இதை வந்து சொல்கிறோன்னா, இந்த மாதிரி காரைக்குடி இந்த மாதிரி ஒரு, அதாவது முழு நகரமும் இல்லாமல் குக்கிராமமும் இல்லாமல் ஓரளவுக்கு அந்த பகுதி அந்த சுற்றி கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடங்களாக உள்ள இடங்கள் வந்து அவர் தேர்வு பண்ணுவார். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இன்றைக்கி அறிவிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னும் கொஞ்சம் தேர்தலை ஒட்டி அவர் வந்து அறிவிப்பாருன்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ அவர் வந்து கூட பேசும்போது சொல்லியிருக்காரு, ஒரு அந்த செய்தியாளர்கள் விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு அது வந்தபோது, அது யார் உங்களுக்கு தெரியும், அந்த வழக்கமாக அந்த அதாவது எதிர்கட்சி தலைவர்களை வந்து வேண்டுமென்றே கேள்விகள் கேட்டு கடுப்பேற்றி எரிச்சல் ஊட்டி ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்குவது யார் என்பது உங்களுக்கு தெரியும், ஆளுங்கட்சி தான். இப்போது நீங்கள் அண்ணாமலை அவர்களை வந்து ஏஎன்ஐ சேர்ந்தவர் ஒருத்தர் வந்து எதை கேள்வி கேட்டு வாக்குவாதம் ஆச்சு. கடைசியில் பார்த்தா அவர் முன்னால் சன் டிவியில் இருந்தார். அதனால தான் கேட்டார்னு நம்ம சொல்ல. அவருக்கு வந்து அந்த திராவிட ரத்தம் அவருக்குள்ளே பாயுது ஏதோ ஒரு வகையில். இப்போ வந்து இவர்கிட்ட சீமான் அவர்கள்ட்ட வந்து ஆர்கியூ பண்ணி அது திருப்பி தர்க்கம் பண்ணி பேசினவர் வந்து கலைஞர் டிவி சேர்ந்தவர். அது ஏன் அவங்களே வந்து அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க? அவங்களுக்கு அந்த தைரியம் எங்கேருந்து வருது? காவல்துறை அவங்க பக்கம் இருக்குது. இப்போ என்ன வேணாலும் பேசலாம். எரிச்சல் மூட்டினா யாருக்காக இருந்தாலும் ஒரு எரிச்சல் வருது. தொடர்ந்து வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தால் எரிச்சல் வரத்தான் செய்யும். இப்போ சொல்லும்போது சொல்லியிருக்காரு, செய்தியாளர்கள் வந்து நிறுவனத்திற்காக வந்து விசுவாசமாக இருந்தால் அதை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லி சீமான் பேசியிருக்காரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, சீமான் அவர்கிட்டே சொல்கிறோம், ஐயா எந்த காலத்தில் இருக்கீங்க? இந்த காலத்தில் செய்தியாளர்கள் யார் வந்து பொதுவான பெரும்பாலும் நேர்மையானவன் இன்னும் 1-2 பேர் இருக்கான். நம்மளை மாதிரி பைத்தியக்காரனுங்க 1-2 பேர் இருப்பானுங்க இன்னும். ஆனால் பைத்தியக்காரன் பேரா? நிர்வாண ஊரில் கோமணம் கட்டினவங்க பைத்தியக்காரன் தான். அந்த பழமொழி தெரியுமா உங்களுக்கு? அதான் நம்ம கோமணம் கட்டியிருக்கோம்ல, நிர்வாண ஊர் கோமணம் கட்டினா பைத்தியம்தான். அந்த மாதிரி அந்த கொஞ்சம் நேர்மையாளர்களை தவிர்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, செய்தியாளர்கள் வந்து அவங்க எங்கே பணிபுரிய சம்பளம் வாங்குகிற நிறுவனத்திற்காக வந்து விசுவாசமாக இருக்கான். எங்கிருந்தோ பணம் வருதில்லை, மாதம் சம்பளத்தை விட அதிகமாக வருதில்லை, அவங்களுக்கு தான் விசுவாசமாக இருக்காங்க. அது அந்த கட்சி தான் நடத்துகிற செய்தி நிறுவனமோ இல்லை தொலைக்காட்சி நிறுவனமோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க தான் எங்கே இருந்தாலும் வேலை கொடுத்து வாங்குறாங்க. இது அரசியல் இன்றைக்கி எடுத்துங்க.
அரசியல்வாதிகளையே விலை கொடுத்து வாங்கும்போது செய்தியாளர்களை விலை கொடுத்து வாங்குவது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அந்த வகையில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து அதாவது என்ன வந்து பெரிய சாதனை பண்ணிட்டாங்கன்னு இன்றைக்கி வந்து அவர் வந்து தமிழத்தை காத்த தலைவரேன்னு உதயநிதியெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் போகிறாங்க. எல்லாம் சரி, அவங்க பாராட்டுறது இது பிறந்த நாள்னா அவங்க பாராட்டுற யாரும் வந்து அவரை பாராட்டணும்னு பாராட்டல. பெருசாக விளம்பரம் கொடுக்கணும். ஒரு ஆள் பார்த்தோன்னா பெரிய கவிதை எழுதியிருக்காரு. அவர் எதுனாரோ யாரோ எழுதி கொடுத்ததோ தெரில, அதுவே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னன்னால் அப்படியா அவர் பார்க்கணும் சார். அவர் எவ்வளோ பெரிய கவிஞர், அவர் எழுதியிருக்காரு. அவர் யார் சார் எழுதி தர போகிறா? யாருங்க? வைரமுத்து தானே சொல்கிறீங்க? இல்லை, வைரமுத்து கவிஞருங்க. அவர் இன்னைக்கு எழுதியிருக்காரு, அதனால சொல்கிறேன். வைரமுத்துவும் கவிஞர் எழுதியிருக்காரு. ஒரு காலத்தில் வைரமுத்துக்கும் யாரோ கவிதை எழுதி கொடுத்தாங்க வீட்டிலலாம் சொல்லுவாங்க, நமக்கு அது தெரியாது. ஆனால் எனக்கு அவர் வந்து கல்லூரி காலத்திலிருந்து நண்பர், சிறந்த கவிஞர். அவர் வந்து திருமணம் அவருக்கு நடைபெறுவதற்கு முன்னாலேயே அவர் வந்து சிறந்த கவிஞர். நான் நியாயமாக சொல்கிறேன். அவர் திருமதி பொன்மணி வைரமுத்து அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் ஆனவங்க, அவங்களும் சிறந்த கவிஞர். அதில் நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் அவரை பற்றி நம்ம பேசலாம். நான் சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த இது போடுறாங்க பாருங்க, இவங்க எல்லாருமே வாழ்த்தணும். எங்கள் தமிழ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், அது இறந்துட்டார். இப்போ இந்த அவர் வயசுக்கு வேலு சண்முகன்னு இருந்தார். வந்தவொன்னு சொல்லுவார், வாழ்த்துவதும் தான் வாழ தம்பி அப்படிம்பார். அவரும் கொஞ்சம் இந்த திமுக சார்பு திராவிட சார்புடையவர் தான். ஆனால் அருமையான தமிழ் அறிஞர். வாழ்த்துவதும் தான் வாழ அப்படிம்பார். உங்களை நான் வந்து வாழ்கன்னு வாழ்த்துனாலே எனக்கு ஏதோ வேலை ஆகணும்னு அர்த்தம். இவ்வளோதான் விஷயம். அது மாதிரி இந்த பக்கமாக விளம்பரம் கொடுக்கறது, அதில் வந்து வித்தியாசமான வார்த்தைகள் போடுறது, போட்டி போட்டுக்கிட்டு வந்து பாராட்டுறதெல்லாம் எதுக்குன்னா, ஐயா ஞாபகம் வச்சுங்க, எலெக்ஷன் வருது, இப்படி ஒருத்தன் இருக்கான்றது ஞாபகம் வச்சுங்க. ஆனால் வித்தியாசமாக கொடுத்துருக்காரு. இவர் கவிதை எழுதியிருக்காரு, நம்மளை இப்படி சொல்ல, திராவிடத்தின் சூரியனே, சூரியனின் திராவிடமே, ஜெவனம் எழுதுறாங்க. அர்த்தம் இருக்குதோ இல்லையோ இப்பெல்லாம் எழுதுறாங்க. யார் இவரா? ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஏவா வேலுன்னா அவர் பையன் ஏவா கம்பன், அப்புறம் ஏவா கம்பனோட பையன் ஏவா வே அப்படின்னு போட்டு அடுத்தது 3 தலைமுறை வாழ்த்துது ஒரு குடும்பத்தை. வாழ்த்துவதில் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை. எல்லாரும் 100 வயசு நல்லபடியாக வாழ்ந்து எல்லா வித வளங்களுடன், மக்களுடைய வளங்கள் எல்லா வித வளங்களுடன் நீங்களே சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். அதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் இந்த வாழ்த்துவதும் தான் வாழ என்பது என்னென்னா, அவ்வளோ பேரும் என்னென்னா வந்து நினைவுபடுத்துவதற்காக தான் வாழ்த்துறானே தவிர ஒருத்தராவது ஒரிஜினலாக வாழ்த்துறவங்க கிடையாது. நாளைக்கு இதே நீங்கள் எவெல்லாம் வாழ்த்துறானோ பேர் லிஸ்ட் எடுத்து வச்சுங்க. இல்லை எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கலன்னா இவன் என்ன பேசுகிறான்னு பாருங்க. இது ஒரு செயற்கையான போலித்தனமான ஒரு 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 இந்த வாழ்க்கை முறை. இது தமிழ்நாட்டில் ரொம்ப, மற்ற மாநிலங்களை பற்றி நம்ம ரொம்ப பேசலை. ஏன்னு கேட்டால் நம்ம அங்கே இல்லை. ரெண்டாவது அங்கே நமக்கு இங்கே தெரிகிற அளவுக்கு தகவல்கள் அங்கே தெரியாது நமக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு போலித்தனமான அரசியல் இருக்கிறது. இதில் வந்து சீமான் போன்றவர்கள் வந்து கருத்தியல் பேசுகிறார்கள். நம்மளுடைய இதுவே வந்து என்னென்னா, கருத்தியலுக்கும் தேர்தல் அரசியலுக்கும் எவ்வளவு தூரம் தொடர்பு இருக்கும்னு மறுபடியும் நம்ம வந்து அதை வந்து ஏற்பட வேண்டும். அப்படி அந்த தொடர்பு வரணும், மக்கள் கருத்தியலை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். அது இந்த தலைமுறையில் நிறைவேறுமா என்று தெரியவில்லை. குறிப்பாக இந்த மாவீரர் நாள் அந்த பொதுக்கூட்டம் வந்து பொலிட்டிக்கலாக இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? அரசியல் ரீதியாக மற்ற கட்சிகள் போதக்கூடிய பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்குறீங்க? ஏன், அதாவது வெளிப்படையாக நான் பேசுவேன். சீமானை வந்து வாழ்த்தி பேசினாதான் வந்து அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை. அப்படி பேசுகிற ஆள் நான் கிடையாது. சொல்லுவான், சீமானுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிட்டார்னு ஒருத்தன் சொல்லுவான், சீமானின் சொம்புன்னு ஒருத்தன் சொல்லுவான், காசு வாங்குறீங்கன்னு. ஆமாம். அதுக்கப்புறம் சீமான் வந்து தேசிய விரோதமாக பேசுகிறார், அவரை ஏன் ஆதரிக்கிறீர்கள்னு சொல்லுவான். நம்ம வந்து சீமானுடைய கருத்தியல் எது சரியாக இருக்கோ அது சரின்னு சொல்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் வந்து அது வந்து நம்மளுடைய ஒரு கண்ணோட்டத்தில் அது சரியில்லை என்றால் சரியில்லை என்று சொல்கிறோம். இது சீமானை மட்டும் இல்லை, எந்த தலைவரையும் எந்த கட்சியையும் சொல்கிறோம். அப்புறம் கேட்பீங்க,
அப்போ எந்த கட்சி தான் வந்து உலகத்தில் வந்து எந்த தலைவர் தான் சிறந்த தலைவர்? 100% வந்து நமக்கு பிடித்த மக்களுக்கு தகுந்த தலைவர் அப்படின்னு ஒருத்தர் வரணும்னா இன்னி வரைக்கும் வந்து வரலன்னு தான் சொல்லணும். இருக்கிற தலைவரில் இவர் 90%, இவர் 70, இவர் 50, இவர் 30, இவர் 20, இவர் 0ன்னு வேணால் சொல்லலாமே தவிர 100% என்பது, ஏன்னா அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு தானே. உங்களோட எதிர்பார்ப்பு பெருசாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆள் கிடைக்கலன்னு என்ன பண்ணுது? எனக்கு கூட தான் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிடணும்னு அந்த காலத்தில் ஆசை சார், பார்த்தீங்களா? ஆனால் ஐஸ்வர்யாய்க்கு வந்து அபிஷேக் பச்சன் மேலே தான் ஆசை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? யதார்த்தம் நான் சொல்கிறது வந்து ஐஸ்வர்யாய்க்கு நீங்கள் எடுத்துக்க வேணாம். இல்லை உங்கள் ஆசையெல்லாம் சொல்லிட்டீங்க இதெல்லாம் நைஸா. என் வயசுக்கு அதானே சொல்ல முடியும். இன்றைக்கி நான் வந்து ஏதாவது நம்பர் நடிக்க சொன்னால் வந்து அப்புறம் எங்கள் வீட்டு வாசலில் வந்து வம்பு வந்துடாதா? என் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்ல முடியும். இந்த வயசுக்கு ஐஸ்வர்யா சொன்னால் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதோ நம்பர் 3ன்றீங்க, 9ன்றீங்க, ஏதோ நம்பர்லாம் சொல்கிறீங்க. நமக்கு தெரியல, புரியல நமக்கு, நம்ம வயசுக்கு. ரைட்டு. அந்த காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்சது ஏம மாலினின்னு சொல்லுவோம். அங்கே பாலிவுட்டில் இதுன்னு சொல்லுவோம். ஐஸ்வர்யா ராய்னு ஒரு காலத்துக்கு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் சொன்னால் பத்மினி, சரோஜா தேவி, தேவிகான்னு இந்த மாதிரி இதே ஒரு பீரியடு. அந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டு புரோஜனம் இல்லை. நமக்கு என்ன வாய்க்குதுன்னு தான் பார்க்கணும். அப்போ நான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் அப்படி இருந்ததுன்னா இப்போ நமக்கு கிடைத்த மனைவியை வந்து நம்ம ஐஸ்வர்யா ராயை நினைத்து கொள்ள வேண்டும். தப்பிச்சிட்டீங்க, இவ்வளோதான் விஷயம். ஏன்னு கேட்டால் இப்படி யோசனை பண்ணி பார்த்தா அது சரி, நம்ம என்ன அபிஷேக் பச்சனா அமிதாப் பச்சனா இல்லையே. அப்போ அவங்க அப்படி எதிர்பார்த்தாங்கன்னா வீட்டில் நம்ம கதி என்ன வருது? அப்போ இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி நமக்கு கிடைத்த தலைவர்களில் இவர்கள் இருக்கிறதுல பரவாயில்லன்னு பார்க்கலாம். ஆனால் மக்களுடைய கருத்தியல் வந்து இந்த தேர்தல் தொடர்பு எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் சொல்றீங்க இவர் மாவீரர் இன்றைக்கு பிரபாகரனை வந்து ஒரு தலைவர், ஒரு வழிகாட்டி, ஒரு இனத்திற்காக வந்து தன்னுடைய உயிரை தன்னுடைய ஒரு இதுவான வந்து முடியாத ஒரு படையை வைத்துக்கொண்டு ஒரு ஏறக்குறைய ஒரு ஆட்சியே நடத்தியவர். இலங்கையில் வந்து ஒரு பேரலல்னு சொல்லக்கூடிய இணை ஆட்சி ஒன்றை நடத்தியவர். அந்த அளவுக்கு திறமையும் ஆளுமையும் உடையவர்னா அவர். அந்த தொப்புள் கொடி உறவு என்று அவரை வந்து மரியாதையும் மதிப்பும் கொடுத்து அவருடைய தியாகத்தை மதிப்பவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் தேர்தல் அரசியலில் இவர்களில் எவ்வளவு பேருக்கு வந்து வாக்கு வங்கி இருக்கிறது, வாக்குரிமை இருக்கிறது? இவர்கள் வந்து பிரபாகரன் என்னைக்கோ இருந்தார், ரைட்டு, அதெல்லாம் பண்ணார், இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், இப்போ இன்னைக்கு பேசு பாரு, நம்ம அந்த கடையில் வச்சு டோக்கன் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போனால் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஆளுக்கு ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். இந்த இடத்தில் பிரபாகரனால் என்ன செய்ய முடியும்? நான் ஒன்றும் அவரை வந்து தவறாக சொல்லலைங்க. ஒரு பிரபாகரன் இல்லை, நீங்கள் வந்து மகாத்மா காந்தி பேர் சொன்னாலும் வந்து ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு வாஞ்சிநாதன் பேர் சொல்லுங்கள், வித்தியாசம் இல்லை. வஉசி பேர் சொல்லுங்கள், வித்தியாசம் இல்லை. மகாகவி சுப்பிரமணிய பாரதி பேர் சொல்லுங்கள், வித்தியாசம் இல்லை. இது நான் சொல்வது யதார்த்தம். அதே சமயத்தில் வந்து மாவீரர் பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றோ கொண்டாடுவது தவறு என்றோ பயனில்லை என்றோ சொல்லலை. இந்த மாதிரி கொஞ்சம் பேராவது வந்து நீங்கள் சொல்லும்போது தான் இவங்க பேர்லாம் ஞாபகம் இருக்குது. நம்ம திருப்பி நீங்கள் வந்து வஉசி, வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய பாரதி, மாப்போசி, இப்படி தமிழுக்காகவும் அவங்கெல்லாம் போராடினவங்க பேர் சொல்லலைன்னா அடுத்தடுத்த தலைமுறையில் பாரதியா யார் இருந்தது? இந்த ஜெமினி கணேசனோட ஜோடியை நடிப்பாங்களே ஒரு அம்மா பாரதின்னு, கன்னடத்துலேருந்து வந்தாங்களே, அவங்க தானே பாரதி அப்படின்னு கேட்குற நிலைமை வந்துடும். அட்லீஸ்ட் வந்து இப்போவாவது சீமான் போன்றவர்கள் வந்து இதை சொல்லிக்கொண்டு இருப்பதனால் அடுத்த தலைமுறைக்கு இது வந்து இந்த தகவல் போய் சேரும். அந்த வகையில் நம்ம வந்து சந்தோஷப்படலாமே தவிர அதனால் பெரிய ஒரு வாக்கு வங்கி உருவாகிவிடும். பிரபாகரனை வந்து இவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு சீமான், அதனால் சீமானுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் நினைக்கிறவன்னு பார்த்தா ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம், ஆனால் மருந்து எப்பொழுதுமே கசப்பாகத்தான் இருக்கும். அந்த வகையில்
நம்ம விருந்து கொடுத்து பழக்கப்படுத்த நமக்கு பழக்கம் இல்லை. விருந்து கொடுக்கறது வேற டீமு. இந்த போஸ்டர் ஓட்டுற டீம் இருக்கு, அதுதான் விருந்து கொடுக்குற டீமு மக்களுக்கு ஓட்டு சமயத்தில். நாம் எப்போ தேர்தல் சமயத்திலும் சரி, முன்னும் பின்னும் மக்களுக்கு மருந்து தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அது கசப்பாகத்தான் இருக்கும், அது ஒன்றும் செய்ய முடியாது. சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். இன்றைக்கி வந்து கோவையில் ரோலக்ஸ் எனக்குரிய யானை வந்து வழுக்கி விழுந்து உயிர் எழுந்திருக்கு, பார்த்தீங்களா? பார்த்தேன். அது கோயில் என்ன பூலுவாம்பட்டியா நம்ம அது மாதிரி ஒரு பேர். இதோட 3வது யானை வழுக்கி விழுந்து செத்து போகுது. எனக்கு தெரிஞ்சு யானைகள் வந்து அவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு கூட வந்து சரிவில் கூட ஓடி வரும். நான் சொல்கிறது மேலிருந்து நார்மலாகவே வெயிட்டானவங்க வந்து படி இறங்குறதோ இல்லை கொஞ்சம் சரிவான பாதையில் வரும்போது கஷ்டப்படுவாங்க. ஏறுறதுக்கும் கஷ்டப்படுவாங்க, இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பொதுவாக சொல்கிறேன். யானை அவ்வளோ பெரிய உருவம் கொண்டது, கனம் கொண்டது. யானை துரத்தி கொண்டு வரும்பொழுது சரிவில் துரத்திக்கிட்டு வரும்போது வந்து அப்போ கூட வந்து பேலன்ஸ் தவறாமல் வந்து அந்த வேகத்தை, கட்டுப்பாட்டான வேகத்தை கூட வரக்கூடிய திறமை உள்ளது யானை என்கிற அந்த மிருகம். அந்த மிருகம் வந்து வழுக்கி விழுந்து செத்து போகுது அப்படின்னா, அன்னைக்கு வந்து வீரப்பன் வந்து யானையெல்லாம் சுட்டான்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு வீரப்பனை வந்து என்ன சொன்னாங்க, அவர் வந்து ஒரு கொள்ளைக்காரர், காட்டு கொள்ளைக்காரர், வனக்கொள்ளைக்காரர் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அது சரியாக தவறாண்ட விமர்சனத்தை விட்டு, அன்னைக்கு வீரப்பன்றவர் வந்து தேடுற மாதிரி காட்டுக்குள்ளே இருந்தார். இன்னைக்கு அரசாங்கத்துக்குள்ளேயே வீரப்பன்கள் இந்த விஷயத்தில் அதிகமாகிட்டாங்க. யானை எப்படிங்க வழுக்கி விழுது? இதில் வேற யானைக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்க, ரோலக்ஸு, அப்புறம் வந்து படையப்பா, அப்புறம் பாகுபலி, அப்புறம் வேட்டையன், இப்படிலாம் இந்த சினிமா சம்மந்தமான பேராக வைக்கிறாங்க. நமக்கு தான் இந்த சினிமாவை விட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு, தமிழனுக்கு தமிழை அழிஞ்சதுக்கு காரணமே இந்த சினிமா தான், இந்த சினிமா மோகம் தான். ஏன்னா அந்த சினிமாவுக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டதுனால தான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இவனுக்கு வந்து பிரச்சனை. சதுரங்க வேட்டையை பார்த்து சமூகம் மோசமாச்சா, சமூகத்தை மோசமாக இருக்கிறத பார்த்து சதுரங்க வேட்டையை எடுத்தாங்களான்னு கேட்டால் ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். நான் ஒரு உதாரணமாக, அந்த படம் நல்ல படம், அது வேறு விஷயம். அந்த மாதிரி இந்த யானைக்கு வந்து ரோலக்ஸு, படையப்பா இப்படிலாம் பேர் வைக்க வேண்டியது. அது வழுக்கி வந்துருச்சுன்னா, அதாவது கிராமத்துக்குள்ளே வந்து மக்களை வந்து அது தாக்குகிறது, இல்லை பயிர்களை சேதம் செய்கிறது என்றால் அந்த யானை கட்டுப்படுத்த வேண்டியது. ஆனால் அதுக்காக சுட்டு கொள்ளணும்னு இல்லை. முதல்ல அதுக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை காரணம் மனிதன்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னால் வனத்துறை அமைச்சராக இருந்தவர் அவரோட பிஏ பேரில் 3 கிலோமீட்டர் வந்து வனத்தில் அவருடைய ரிசார்ட்டுக்கு வந்து ரோடு போட்டார். இதே 2021 அப்புறம் வந்து திமுக ஆட்சியில் தான். ஒரு பேர் ராமச்சந்திரன், நம்ம பேர், வனத்துறையில் இருந்தார், அமைச்சராக இருந்தார். அவர் பிஏ பேரில் போட்டாராம். பிஏ கூப்பிட்டு சொன்னாராம், ஓரலாக போட்டாங்க. ஓரலாக 3 கிலோமீட்டர் மெட்ராஸ்லேயே போடுறாங்க. இப்போ ஒரு பாலம் போட்டிருக்காங்களே தனியார் ஃபிலிம் சிட்டிக்கு, எந்த ஒரு வனத்துறை அனுமதி இல்லைன்றான், கொடுக்கலன்றான், உள்ளாட்சித்துறை கொடுக்கல, சிஎம்டிஏ கொடுக்கல, எந்த துறையுமே கொடுக்கல, வருவாய்த்துறை ரெவென்யூவில் கொடுக்கல. ஆனால் வந்து 3 கிலோமீட்டருக்கு ஒரு 150 கோடி ரூபாய்க்கு பாலம் போட்டாச்சு. எங்கே போகுது? தனியார் ஃபிலிம் சிட்டி போகுது. யார் அது? அது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கல்லூரி பல்கலைக்கழகம் நடத்துகிறாரு, கூட இன்னொருத்தர் சினிமா தயாரிப்பாளர், தனியார். அது எப்படிங்க தனியாருடைய ஒரு பல்கலைக்கழகத்துக்கோ, சாரி அதான் அந்த ஃபிலிம் சிட்டி, முன்னால் அந்த எம்ஜிஆர் பேரில் ஃபிலிம் சிட்டி அவர் இருக்கும்போது தரமணியில் ஆரம்பித்தாங்க. அது கடைசியில் ஏங்க அது அரசு ஆரம்பிச்சு, அது என்ன, ஏன்னா அது அதிமுக ஆரம்பிச்சது, அது மூடிடணும், புதுசாக ஒன்று கட்டணும், அந்த இடம் வேஸ்ட்டு தானே. நீங்கள் ஐயா நான் என்ன சொல்கிறேன், அது நல்லபடியாக வந்து அதை டெவலப் பண்ணுங்கள், பணம் போடுங்க, போட்டு அதை எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி மாற்றி கருணாநிதி ஃபிலிம் சிட்டின்னு மாற்றிங்க, அவ்வளோதானே. அப்புறம் அவங்க வரும்போது ஜெயலலிதா ஃபிலிம் சிட்டினோ மாற்றிக்கிட்டோம், இல்லை எடப்பாடி ஃபிலிம் சிட்டினோ, ஏதோ ஒன்று. மக்களுக்கு வந்து பேரை பற்றி முக்கியம் இல்லை, ஏதாவது பயன் இருந்தால் நல்லது, அவ்வளோதானே. பேர் எதுவாக இருந்தான்னு. இப்போ காந்தி பூங்கான்னு சொன்னால் தான் நீங்கள் போவீங்களா? ஏதாவது வந்து ஒரு காதலர்கள் போகிறாங்க, காந்தி பூங்கா, நேரு பூங்கா அப்படிலாம் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் கிறுக்குத்தனமாக எவனோடத்தன் கோட்சே பூங்கான்னு வச்சுட்டானு, போக மாட்டானா?
அவனுக்கு வேண்டியது அந்த பேர் இல்லைங்க. அவன் அது இருட்டாக இருக்கணும், கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கணும், போனோம். கோட்ஸே போகான்னு வச்சா போக மாட்டான்னு நினைக்கிறீங்க? யதார்த்தமாக பார்க்கணும் நம்ம. அந்த மாதிரி அரசியலுக்கு சினிமாவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போகிறதுனால தான் சினிமாவில் ரோலெக்ஸு சினிமா பேர் ஏதோ ஒரு படத்தில் இந்த அர்ஜுன் தாஸ் வருவார், சூர்யா வருவார். சூர்யா ரோலெக்ஸு. சூர்யா படத்து கைதி ஏதோ ஒரு படத்தில், விக்ரம் படத்துலையா தெரில, ஏதோ ஒரு படத்தில். அப்போது நீங்கள் படையப்பா இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து பொம்பளை யானையாக இருந்தால் நீலாம்பரின்னு கூட வைப்பாங்க. வேறு என்ன சார் பேர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், இதை வேறு நீங்கள் வந்து வழிக்கு வந்துருச்சுன்னு சொல்லி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டு ஒரு வழியாக விஷம் வச்சு கொண்டாங்களா? அதாவது கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு, அது வந்து கட்டுப்படுத்தணும். என்ன நியாயம்? அது ஏன் கிராமத்துக்குள்ளே வருது? நீங்கள் காட்டுக்குள்ளே ரிசார்ட்டு கட்டுறீங்க, காட்டுக்குள்ளே பாதை போடுறீங்க, அது வாழ வேண்டிய இடத்துல அதுக்கு குடிக்கக்கூடிய தண்ணி, அதோடைய ஆகாரத்தெல்லாம் நீங்கள் வந்து தடை பண்ணுறீங்க. அது ஆகாரத்தையும் தண்ணியும் தேடி கிராமத்துக்குள்ளே வருது. அடிப்படையில் நீங்கள் தப்பு பண்ணிட்டு அதை வந்து குற்றம் சொல்வதோ அதுக்கு என்ன தெரியுங்க? 6 அறிவுள்ள உங்களுக்கே வந்து இது காடு, இதுக்குள்ளே ரிசார்ட்டு கட்டக்கூடாது, பாதை போடக்கூடாது, மிருகங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும்னு தெரிஞ்சும் திருட்டுத்தனம் பண்ணுறீங்க. உங்கள் பதவியை பயன்படுத்தி, அரசியல் பதவியை பயன்படுத்தி, அதிகாரிகளோட துணையோடு. அதுக்கு என்ன யானையில் எம்எல்ஏ இருக்குதா, எம்பி இருக்குதா, இல்லை பஞ்சாயத்து கவுன்சிலர் இருக்குதா? அதுக்கு என்ன தெரியும்? ஸோ அப்போ அதை சரி செய்வதற்கு விட்டுவிட்டு அதை வந்து ஏதோ ஒரு வகையில் போட்டு தள்ளிடுறீங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் 3வது யானை சமீபத்தில். அது எப்படிங்க யானை வழிக்கு விழுன்றது பார்த்தா ஒரு இயல்பாக சிந்திச்சா இதோடைய பதில் உண்மையான பதில். சரி, நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் எப்படி பேர் வைக்கிறது? அரசியல்வாதிங்க பேரை வைங்க. எதனால்? இப்போ வந்து ரோலெக்ஸ் சுட்டுப்பிடிப்பு, படையப்பா சுட்டுப்பிடிப்பு போடுறாங்கல்ல. இப்போ தான் சுட்டு பிடிக்கிறது வந்து முன்னாலெல்லாம் பெரிய பெரிய கொள்ளக்காரனாக இருந்தால் தான் சுட்டு பிடிப்பாங்க. இப்போ இந்த செயின் பறிக்கிறவன், பிக் பாக்கெட்டு, ஒருத்தன் வந்து டக்குன்னு போலீஸ்காரனை பார்த்து மூஞ்சில் எச்ச தூக்கிட்டு போயிட்டான், சுட்டு பிடிச்சிட்டான். என்னன்னே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3-4 சுட்டு பிடிப்பு. இது வரைக்கும் முன்னால் எந்த காலத்திலையும் வந்து இதே திமுக ஆட்சியில் கூட முன்னால் இவ்வளோ தூரம் இவ்வளோ மோசமாக இருந்தது இல்லை. அப்போ இவ்வளோ சுட்டு பிடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டம் ஒழுங்கு அவ்வளோ மோசமாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். குற்றங்கள் அதிகமாகுதுன்னு அர்த்தம். குற்றங்கள் ஏன் அதிகமாகுது? இந்த யானை கதை மாதிரி தான். குற்றங்கள் அதிகமாகுதுக்கு காரணம் குற்றவாளிகள் வந்து ஆளுங்கட்சி பக்கமே இருக்கான், இல்லை ஆளுங்கட்சியை ஒட்டி இருக்கான், இல்லை ஆளுங்கட்சிக்கு வேண்டியவனாக இருக்கான். இது வரைக்கும் வேண்டியவனா இல்லைன்னா ஏதோ வேண்டியவனை ஆக்கிக்கிறான். இதனால் மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்க எல்லாரும் யோக்கியர்கள் நம்ம சொல்லலை. இப்போ வந்து எல்லா ரவுடியுமே ஏதோ ஒரு கட்சி பக்கம் போய் சேர்ந்து பாதுகாப்புக்கு சேர்ந்துடுறான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு வந்து சும்மா அந்த கட்சின்னு அவன் உருட்டுறது வரைக்கும் தான். காவல்துறையில் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். காவல்துறையில் எப்போ ஹெல்ப் பண்ணுவான்? ஆளுங்கட்சி சார்ந்தால் தான் ஹெல்ப் பண்ணுவான். நீங்கள் ஞானசேகரன்னு பேரை மாற்றிக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பெல்லாம் கிடைக்கும். நீ கூட வரும்போது பார்த்தேன், இப்போ நீங்கள் பிறந்தநாளை பற்றி பேசுனீங்களே, ஞானசேகரனோடு அவரை வந்து நிர்வாகி ஆக்கிய கோட்டூரை சேர்ந்த கோட்டூர் சண்முகம் என்ற திமுக நிர்வாகி, அவர் தான் வந்து ஞானசேகரனை நிர்வாகியை சேர்த்தாருன்னு சொல்லி அப்போ ஞானசேகரன் பிடிபட்ட போதுன்னா ஜாலியாக காலை நீட்டிக்கிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு வந்தார் எஸ்யூவியில். அதானே பிடிபட்டது அந்த சமயத்தில். அப்போ வந்தது அவர் பார்க்குற மிகப்பெரிய போஸ்ட், இளம் சூரியனே சந்திரனே, ஐயா உதயநிதியுடைய பிறந்த நாளைக்கு. அப்போ அவருக்கு போஸ்ட் நிச்சயமா இல்லையா? இந்த பெண்கள் பாலியல் வன்முறையில் வந்து ஞானசேகரன் சம்மந்தப்பட்டார், ஞானசேகரனுக்கு இவருக்கும் தொடர்பு இருந்தது, இதெல்லாம் முக்கியமா? யார் ஞாபகம் வச்சுக்க போகிறா? எலெக்ஷன் வந்துச்சுன்னா சொல்ல முடியாது. கோட்டூர் போகிறோன்னா இந்த பக்கம் எங்கள் தொகுதியே வந்தாலும் வரலாம், நான் அடையாறில் இருக்கிறேன், மயிலாப்பூர் தொகுதி வந்தாலும் வரலாம், இல்லை இந்த பக்கம் தொகுதி அவரே எம்எல்ஏ கூட நிற்கலாம். அப்போ நீங்கள் குற்றவாளியாக இருந்தால், குற்றம் செய்பவராக இருந்தால், அதுவும் இந்த மாதிரி கற்பழிப்பு கொடும் குற்றமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு எதிர்காலம் அதிகம் இந்த கட்சியில் சேர்ந்தாலும் ஒரு முக்கிய ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த யானை விஷயத்துக்கு வந்தால் இப்போ அட்லீஸ்ட் மக்களுக்கு திருப்தியாவது இருக்கும்ல.
ஒரு இந்த தலைவர் பேராக இந்த யானைக்கு வைங்க. இந்த யானையை சுட்டி பிடிப்பு, நம்ம பேர் சொன்னால் வம்பா போயிடும். எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ் ஒரு அரசியல் தலைவர், எக்ஸ்ன்னு ஒரு யானை பேர் இருக்கு, யானையை சுட்டி பிடிப்பு. சந்தோஷம். ஒரு 10 செகண்டு மக்கள் வந்து உள்ளுக்குள்ளே மகிழ்வான், வெளியில் சொல்ல மாட்டான். ஏன் சிரிச்சேன்னா, ஒன்றும் இல்லைங்க எங்கள் ஆயாவை நினச்சேன் சிரிச்சேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இதை பற்றி சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு யானை விஷயத்திலும் இது வந்து வனத்துறை சம்மந்தப்பட்ட விஷயம்னா கூட கண்டிப்பாக மாநில அரசுக்கு வந்து அதுக்கான மாநில அரசுக்கோ இல்லை அதை தாண்டி எங்கு உரிய இடத்தில் மத்திய அரசுக்கோ அதற்கான பொறுப்பு இருக்கிறது. யானைகளை சுட்டுக்கொண்டே வருவதனால வந்து நீங்கள் வந்து ஏதோ பெருசாக வந்து அமைதி வந்து இல்லை. யானைகள் கிராமத்திற்குள் வர முடியாத அளவுக்கு ஒன்று நீங்கள் அதுக்கான பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும். அதனுடைய உறைவிடங்களில் நீங்கள் போய் தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே அது வராதிங்க. அது எங்கேருந்து நமக்கு அங்கே தானே ரிசார்ட் கட்டணும், அதில் தானே நம்ம பணம் கட்டணும், அதில் தானே நம்ம கிலோமீட்டர் தார் ரோடு போடணும். இங்கே ரோட்டில் வந்து குண்டு குழியுமாக இருக்குது. இதே ரோடு உங்கள் ஸ்டூடியோ இருக்கிற ரோடு எவ்வளோ குண்டு குழியுமாக இருக்குது. வண்டி வரதுக்குள்ள இந்த முதுகெலும்பு வந்து நான் இருக்கேன்னு சொல்லுது வண்டியில் உட்காந்துருக்கும் போதே. ஆனால் காட்டுக்கு நடுவில் ஃபஸ்ட் கிளாஸாக கான்கிரீட் ரோடு போடுறான். அதே ரோட்டில் மக்கள் வாழற இடத்துல போடக்கூடாது. இதுதான் இந்த யானைகள் விஷயத்தில் கூட அரசியல் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு தமிழ்நாடு மிகப்பெரிய உதாரணம். இப்படியே போனால் யானைகள் அழிந்து விடும். நீங்கள் தான் வந்து அப்புறம் புலிக்குட்டிக்கு வந்து வேட்டையாட கற்றுக் கொடுக்குறேன்னு வேறு சொல்கிறீங்க. என்னமோ இவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் புலியெல்லாம் வந்து வேட்டையாடாமல் அது பாட்டில் வந்து புல்லை மட்டும் தின்னுச்சா? இது சொல்கிறது ஏதாவது நம்புற மாதிரி இருக்குது பாருங்க. புலிக்குட்டிக்கு வேட்டையாட ஒரு 15 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய், அப்புறம் மீன் குட்டிக்கு நீஞ்சறதுக்கு ஒரு 10 கோடி ரூபா செலவிப்பானு. இவங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் மீன் குட்டி நீஞ்சாமையே இருந்துச்சா? அது பாட்டில் தரையில் மரக்கிளையில் தொங்கிட்டு இருந்துச்சா மீன்லாம்? இல்லை வந்து புளியெல்லாம் வந்து புல்லை தின்னுட்டு உட்காந்துச்சா வேட்டையாட தெரியாமல்? என்ன புதுசாக கண்டுபிடிக்கிறானு பாருங்கள். அதனால் இன்றைய சூழ்நிலை இப்படி தான் இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்வி, மாவீரனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்பது போற்றத்தக்கது. அதற்கு உரியவர்கள் நிச்சயமாக அந்த 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 கருத்தியலில் ஒன்றியவர்கள் கண்டிப்பாக மகிழ்வார்கள். ஆனால் தேர்தலில் வந்து பெருசாக எதிரொலிக்குமா என்றால் எதிரொலிக்காது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துள்ளேன். சார், பலர்களுக்கு தெளிவாக இருக்கும். நன்றி.